விருந்துக்கு போகிறோம், பந்தியில் உட்காடுறோம், பிரியாணி போடுறாங்க. போடும்போது நமக்கு போட்ட உடனே பார்க்குறோம் ஒரு பீஸ் கூட இல்லை பிரியாணியில். பக்கத்துலேயே பார்க்குறோம் 2 பெரிய பீஸ் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் பீஸ் இல்லைன்னே மனசு உடஞ்சிருவான். பார்த்துக்கிறீங்களா? மனசு உடஞ்சிருவான். இந்த அந்த அந்த போட்டு போகிற சர்வரையே அப்படியே பார்ப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், வெறுப்பேற்றுவான். என்ன பீஸே இல்லை பொழுகுது அப்படின்வான். அதுக்கு இவன் என் விதியே அப்படி தான் சார், எங்கள் அம்மாவுக்கு நான் 7வது பிள்ளை. டை நீ முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? அப்பவும் பீஸுக்காக எங்கேயோ கோயின்னு இருக்க போகிறேன். அப்படி இல்லை, நாம் ரெடி பண்ணோம் சார். ஒன்றும் இல்லை, சர்வரை பார்த்து தம்பி பாஸ் ப்ரோ இங்கே வா, என்ன தலை எனக்கு வைக்கலன்னு உடனே நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சர்வரை வந்து பாஸு தலை ப்ரோ இதெல்லாம் சொல்லணுமான்னு. சொல்லலாம் சார், நமக்கு தேவை பீஸு இல்லை. கூப்பிடு, என்ன பாஸ் நம்மளை மறந்துட்டீங்கன்னா 6 பீஸ் வச்சுட்டு போவான். ஆக வாழ்க்கை அமையாது, நம்மளே அமைச்சுக்கணும். அதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி.